இந்த ஆட்சியே ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுதான் அடையாளம். நேற்று ஜாக்டோ ஜிகோ எதைக்கோ ஒரு கூட்டம்லாம் போட்டு பாராட்டு கூட்டம்லாம் பண்றாங்க. ஆனா இவங்களுடைய கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஏமாற்றவில்லை. அது விளக்கங்கள் ஏற்கனவே எடப்பாடியார் கொடுத்திருக்காத அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டோன்னு சொல்றதுல பொய். அதற்குரிய விளக்கங்கள் கொடுத்திருக்கு. தனியாகவே உங்களுக்கு நோட்டீஸா கொடுத்துறோம். அவர் கொடுத்த விளக்கங்கள் இது ஏமாற்று வேலை என்பது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், துப்புரவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் அன்னைக்கு எல்லாரும் முன்னால சந்திச்சோம். நிச்சயமா எங்கள் ஆட்சி வரும். நாங்க அவங்களுக்கு வேண்டிய அத்தனை நன்மை செய்வோம். இல்ல இப்ப வந்து எல்லாருமே பரீட்சை நடக்க போகுது. இந்த டைத்துல வந்து பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் போராட்டம். அதே மாதிரி அங்கன்வாடி பணியாளர்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பேராசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபடுறது இதனால வந்து பாதிக்கப்பட போறது மாணவர்கள் தானே. அரசு வந்து மௌனமாவே இருக்கிறது. மாணவர்களுக்கு பாதகமாக தான் இருக்கு. நான் சொல்ல வேண்டிய பதிலை நீங்க கேள்வியா கேட்கிறீங்க. இந்த போராட்டத்தினால் பாதிக்கப்படுபவர்கள் மாணவர்கள், அரசு, பொதுமக்கள் அத்தனையும் கடந்த 3 மாதமாக ஸ்தம்பித்து போய் கிடக்குது. துப்புரவு தொழிலாளர்கள் போராடியதை எப்படி கைது செய்தார்கள் சென்னையில் உங்களுக்கு தெரியும். இப்போ கூப்பிட்டு அவங்களுக்கு காலையில சாப்பாடு போடுறாங்க. இந்த ஞானோதயம் இப்பதான் வருதா? 4 வருஷம் 10 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு திடீர்னு எல்லாம் திடீர்னு சோறு போடுறாங்க, அவங்களோட டேபிள் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் அப்படிதான் நடத்துனாங்களா? அதிமுக அத்தனை பாதுகாத்துக் கொள்ள துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொன்னதுக்கு பின்னால இப்ப புதிய ஒரு படை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏமாற்று வேலை என்பது துப்புரவு தொழிலாளர்கள் அதுல பயன்படுற மற்ற தோழர்கள் எல்லாம் உணர்ந்திருக்காங்க, பொதுமக்களும் உணர்றாங்க. இது ஏமாற்று வேலையை இப்ப திமுக செய்து கொண்டிருக்காங்க.